வணக்கம் மக்களே, வெல்கம் டு மன்னிப்பாய எபிசோட் 6ஓட அப்டேட் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த விஷயம் பழைசாக நடந்துச்சோ இது எல்லாமே மட்டும்தான் வந்து ரீகால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ரவி வந்து லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பொண்ணு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம மது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாமாவை நினச்சி வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து மாமா வந்து ரொம்பவே வந்து கேர் பண்ணி நம்மளை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஏன் நம்மளை வந்து அப்படி பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு நிறைய டவுட்ஸுமே வந்து வருது. ஸோ இதை என்ன இதுக்காக வந்து இவங்க ரீகால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பொண்ணு வந்து அவங்கள வந்து லவ் பண்ணுறாங்க. இங்கே மது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மாமா தானே, ஸோ அதனால் அவங்க நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களும் வந்து காலேஜ் வந்து படிக்கும்போது தான் கூடயே வந்து இருந்தாங்க. ஸோ அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள ரொம்பவே பிடிச்சி போகுது. அவங்க வந்து தனக்கு கூட இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அப்பாவை நினச்சி வந்து, ஏன்னா நம்ம எல்லாமே ரவி சொன்ன ட்ரிக்ஸ் தான். நீ அப்பாவை நினச்சி நீ வந்து இது பண்ணி பாரு, உங்கள் அப்பா வந்து உங்க கூட பேசுவார் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்து அதே மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. கரெக்டாக என்ன அவங்க அப்பாவே வந்து நின்றுட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அப்பா வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில உண்மைகள் மட்டும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் கூட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா அப்படின்றது வந்து செகண்ட் பார்ட்டை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவிக்கு வந்து இது ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே புதுசு புதுசாகவே தெரியுது. ஏன்னா அவங்க வந்து இன்னொரு லைஃப்பில் வந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ரவிக்கு இன்னொரு ப்ராப்ளமும் கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கிற 2 லைஃப்புமே வேணாம் அப்படின்ற அளவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்து உதறிட்டு வந்து இருக்கார் நம்ம ரவி. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு மெயினான ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து பார்த்தாங்கனாக்கா அவர் வந்து போக போக சொல்லுவார்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஹெல்த் இஷ்யூவில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா தன்னை நம்பி 2 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இருக்கமோ இருக்க மாட்டோமோ, ஒரு வேளை ஏதாச்சும் நம்மளுக்கு ஆச்சுன்னா கூட என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்து வந்து விலகி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்லேயுமே வந்து பார்த்தினாக்கா இங்கே நம்ம ரவி வந்து இருக்காப்புல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தினாக்கா அவங்களும் வந்து ரொம்பவே வந்து தள்ளி தள்ளி நிற்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ எபிசோடு 5மே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வீட்டுக்கு வந்து எப்போ வந்தாங்க, ஸோ அவங்க மாமாவை எப்படியெல்லாம் பிடிக்கும், ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஏது அப்படின்றத நம்ம இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ அவர் வந்து விளையாட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. பார்த்தா மாமா ஒன்று பொண்ணு. ஸோ இவங்க மட்டும் தனியாக நிற்கிறாங்க, அழுதுட்டு நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கிறாங்க அவனுக்கு ஒன்றும் தெரியல. சரி நம்ம அவங்ககிட்ட எது கேட்டு நம்ம வந்து அம்மாக்கிட்ட கேட்டு என்ன இது நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்து அம்மாக்கிட்ட வந்து வராங்க. என்னம்மா மது மட்டும் ஏன் தனியாக நின்று அழுதுட்டுருக்கான், என்ன ஏதுன்னு கேட்கலையா, சொல்லும்மா அப்படிங்க. ஏய் நீ தானே அங்கேருந்து வந்து நீயே கேட்டிருக்கலாம்லடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நீ என்ன ஏதுன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து கிளியர் பண்ணி விட்ருவேன். நம்ம அவங்கள கேட்குறத விட என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிக்குவேம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மாமா வந்து இங்கே வந்து மது வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, இனிமேல் அவள் இங்கே தான் இருக்க போகிறா, அதனால தான் அப்பா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும், அப்படியா மாமா அந்த விஷயம் எனக்கு சொல்லவே இல்லை, டேய் நானும் 4 5 நிமிஷம் ஃபோன் பண்ணேன், நீ தான்டா எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும். சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக மதுக்கிட்ட போகிறாங்க. ஸோ மதுக்கிட்ட போனதுமே கொஞ்ச நேரம் அப்படி இப்படி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் மதும் ஏன் அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்பா என்னை விட்டுட்டு இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி மது நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். உனக்கு சாக்லேட் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லும்போது, பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த சாக்லேட் இவங்க சாப்பிட்டாங்க. அடடா நமக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி ஏமாத்துறாங்கன்னு நினச்சி அடுத்த ஒரு செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சாக்லேட் எடுத்து நீட்டிட்டாங்க. இதுதான் மொதல் உன் லைஃப்பில் வந்து நடக்கிறது எல்லாமே. நீ வந்து உனக்கு தேவைன்றது வந்து கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ ஒன்று இது பண்ண, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட அப்பா வந்து இருக்கார், நீ ஃபீல் பண்ணுற இருக்கார்,
போய் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் எனக்கு பாரு எனக்கு அப்பா இல்லை. நான் என்ன பண்ணுறது? எனக்கு சொன்ன அம்மா வந்து ட்ரிக்ஸ் என்னென்னா, கண்ணை மூடிட்டு அப்பாக்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நீ வந்து சொல்லிடு அப்படின்ற மாதிரி அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ட்ரிக்ஸ் உனக்கு யூஸ் ஆகுமா, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓகே ஓரளவுக்கு வந்து இதாகிட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவி வந்து அவங்க கூட வந்து க்ளோஸாக இல்லாமல் ரொம்ப கேப் விட்டு வந்து இருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படி அப்படியும் போகுது. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம மதுக்கு. இது எல்லாமே அவங்க தாண்டி தாண்டி ஒவ்வொரு விஷயமா வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஈவன் அவங்க வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவி வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ முதல்ல அவங்க அம்மாக்கிட்ட தான் தராங்க. ஸோ முதல்ல அவங்க அம்மாக்கிட்ட ஒரு புடவை தராங்க. அம்மா வந்துட்டு மது கொடுத்துறாங்க. அம்மா நான் உனக்கு தான் தந்தேன் அவளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம மதுவோட ஃபேஸு கொஞ்சம் இதாகிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் டேய் எனக்கு கொடுத்து நான் கொடுத்துட்டு போகிறேன் விட்றா, அம்மா நீ உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சுடிதார் வந்து அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. செம்மையாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை பார்த்தோமே நம்ம மதுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்குமே அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம பையன் பார்த்தியா எவ்வளோ இது பண்ணுறான், நீ ஒன்றுமே ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து காய்கறி வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா நான் வந்து உன் அம்மா வந்து இறந்து 2 வயசுலேயே உன் அம்மா உன்னை விட்டு போயிட்டு நான் அப்போ வந்து உன்னை வந்து நான் ரொம்பவே என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அப்போ வந்து இப்போ வரை நீ என் பொண்ணு மாதிரி தான். நீ என் பையனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடுறியா, நீ இங்கேயே இருந்துருவ என் வீட்லேயே அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு என்ன சொன்ன ஏது சொல்லுறது புரியல. சரியா நான் அந்த டீனேஜ் வயசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெச்சூரிட்டி இல்லை. என்ன நம்ம தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சொல்ல காலைல அப்போதைக்கு அவங்க சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பாவை நினச்சி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ட்ரிக்ஸை மறுபடியும் வந்து சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி 2 பேரும் வந்து தோள் மேலே வந்து படுத்துட்ருக்க மாதிரி வந்து ஒரு இதில் வந்திருக்கு. அவங்க அம்மா கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து வச்சுருக்காங்க. அது வந்து என்றைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாது அவங்க அம்மா வந்து அப்போ ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரவி வந்து ஒரு நாள் வந்து நம்ம மது வந்து வயிற்று வலியில் வந்து படுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் ரவி வரும்போது என்ன இப்படி படுத்துட்ருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது வயிற்று வலி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றுல டேப்லெட் இது அந்த வலி இல்லை மாமா இது வேறு வலி அப்படின்னு. ஏம்மா உனக்கு இருக்கிறதே ஒரு உயிர் தான், அது என்ன வேறு வலி வேறு அப்படின்னு சொல்லவும் அது இல்லை மாமா சரி அப்புறம் வந்து பார்த்துருங்க ஓ ஓகே ஓகே சரி நீ முன்னாடி எப்படி பண்ண அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமம்மா வேலை இருக்குமா ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் அது இது நிறைய அவங்க அம்மா வேலை வச்சுருக்காங்க. இது எல்லாமே போயிட்டு வந்து ரவி தான் செய்ய போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல டீ போட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் மிக்சிங்கில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவியும் ஸோ அடுத்தடுத்த வேலையை நம்ம செய்யணும்ல, அதனால் வந்து பூஸ்ட்டை கொஞ்சம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட்ருக்காரு. இந்த விஷயம் அம்மாக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மது வந்து சொல்லியிருக்காங்க மதுர்கிட்ட. ஸோ மற்ற வேலையெல்லாம் நம்ம ஆளே வந்து பார்த்துட்ருக்காரு இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்லா வேலையும் வந்து இங்கே ரவியும் வந்து செஞ்சு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா வராங்க. அம்மா வந்த பிறகு வந்து ஏம்மா ஒரு இந்த மாதிரி இவ்வளோ வேலையை நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி இவ்வளோ வேலை கொடுக்குறியம்மா அப்படின்னு வந்து சொல்லி அவங்க அம்மாவே தட்டி அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து பேச வைக்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே மாமா வந்து நமக்கு இவ்வளோ இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம். ஸோ இது எல்லாமே தான் நடக்குது. ஸோ இந்த ஃபீலிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுவுக்கு வந்து அப்பப்போ வந்து ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாகுது. ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம ரவி வந்து அவங்க கூட இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து அழுதுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் சரி அப்பாவை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவும் அப்பாவை நினச்சி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பா உடனே வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. அடடா என்ன ஒரு டைமிங் பார்த்தீங்களா. ஸோ அப்பா வந்து வெளியே நிற்கிறாரு. அப்பாவை தேடி ஓடுறாங்க மது. ஸோ ஓடி போயிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு மது அப்படின்னு சொல்லும்போது அப்படி எல்லா விஷயம் வந்து சொல்கிறாங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட வந்து 5 வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு எது இருந்துச்சு அப்படின்னு தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு எபிசோட ரிவ்யூவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். டாட்டா பை.